வணக்கம். ஒரு குழந்தை இப்போ டெங்கி ஃபீவருக்காக அட்மிட் ஆகி ஐசியூல இருந்து ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போகும்போது பேரண்ட்ஸ்க்கு அடுத்த ஃபர்ஸ்ட் கவலை திருப்பி டெங்கி வருமா? இல்ல நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இது ஒரு முறை தான் டெங்கி வந்துருச்சு, இனிமே நம்ம குழந்தைக்கு லைஃப் லாங் இம்யூனிட்டி டெங்கி வராது அப்படின்னு நினைப்பாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. டெங்கி வந்து நம்ம ஊர்ல 4 வகையான வைரஸ்னால வருது. ஸோ குழந்தைக்கு இந்த முறை டெங்கி வந்ததுன்னா அது ஒரு பர்டிகுலர் டைப்பான வைரஸ்னால தான் இருக்கலாம். ஸோ அடுத்த முறை டெங்கி வரும்போது ஆக்சுவலி வந்து குழந்தைக்கு சீரியஸான டெங்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், டெங்கி ப்ரிவென்ஷனுக்கு என்ன பண்ணலான்றத பார்க்கணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெங்கி மஸ்கிட்டோஸ் வந்து ஈடிஸ் எஜிப்டை மஸ்கிட்டோனால தான் வருது. அண்ட் அது வந்து ஆக்சுவலி கிளீன் வாட்டர்ல தான் வந்து அது ப்ரீட் பண்ணுது. ஸோ அண்ட் இது டே டைம் மஸ்கிட்டோ. ஸோ நம்ம பெரிய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, இல்லை வேற காலையில டைம்ல டே கேர் போறாங்க அப்படின்ற பட்சத்துல அங்க அவங்களுக்கு கொசுக்கள் கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ டே டைம் மஸ்கிட்டோஸ் பைட்டை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்க சைல்டோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் கவர்டு கிளாத்திங்கா போடணும். நீங்க லிட்டில் ஓல்டர் சைல்டுனா நீங்க மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் அப்ளை பண்ணி அனுப்பலாம். பட் சின்ன குழந்தைங்க வாயில கை வைப்பாங்க, அவங்களுக்குலாம் நம்ம மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஃபுல் ஸ்லீவ் உள்ள ட்ரெஸ்ஸஸோ லைட் காட்டன் அந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் உள்ள ட்ரெஸ், ஃபுல் ஸ்லீவ் உள்ள பேண்ட்ஸ் அந்த மாதிரி போட்டு அனுப்புறது தான் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நம்ம வீட்டுல கிளீன் வாட்டரை வந்து நிறைய சமயம் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்போம். இப்ப கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட்ல தண்ணி அப்படியே இருக்கும், பாத்ரூம்ல ஒரு பக்கெட்ல தண்ணி அப்படியே இருக்கும். அதை வந்து நம்ம ஒண்ணு ப்ராப்பரா கவர்டா மூடி வைக்கணும். அப்படி இல்லாட்டி டெய்லி அட் த எண்ட் ஆஃப் த டே அதை கம்ப்ளீட்டா டிஸ்கார்ட் பண்ணிட்டு ட்ரையா தான் வைக்கணும். ஸோ கிளீன் வாட்டர் இருக்கிற இடத்துல வந்து ப்ரீடிங் சோர்சஸ் ரொம்ப காமன். ஸோ இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம், நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல இருக்கோம்னா நம்ம வீட்டை சுத்தி நிறைய இப்போ ரோடெல்லாம் குழி தோண்டி வச்சிருக்காங்க, நிறைய பிட்ஸ் இருக்கும், மழை பெஞ்சி அங்க கிளீன் வாட்டர் இருக்கும், தட் வில் பி அ ப்ரீடிங் சோர்ஸ். ஸோ ஆஸ் மச் அஸ் பாசிபிள் இந்த மாதிரி கிளீன் வாட்டர் இருக்கிற இடங்கள்ல ப்ரீடிங் சோர்ஸ் இல்லாதபடி நம்ம பார்த்துக்கணும். மூணாவது பர்சனல் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ். நான் எப்பயுமே பேரண்ட்ஸ் சொல்லுவேன், கொசு இல்லாம நம்ம ஊர்ல நம்ம வாழ முடியாது. ஸோ யூ வில் ஹேவ் டு லேர்ன் ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். ஸோ வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு மஸ்கிட்டோ நெட் யூஸ் பண்ணுங்க. வீட்டில் விண்டோஸோ டோர்லையோ எல்லாமே மஸ்கிட்டோ நெட் கவர்டா வைங்க. சின்ன குழந்தையா இருந்தா நீங்களே பர்சனலா வந்து மஸ்கிட்டோ நெட் போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அடுத்த எபிசோட் ஆஃப் டெங்கி ஃபீவர் நம்ம குழந்தைக்கு வராம தடுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. பர்சனல் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெங்கி ஃபீவர்.